ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பால் கொழுக்கட்டை செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு அரிசி மாவு எடுத்துக்கின்னு உப்பு போட்டு சுத்தணியை காய வச்சு கொழுக்கட்டை மாவு பதத்தில் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிட்டு, ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தின்னாக பண்ணிட்டு சுத்தண்ணி இதில் நீங்கள் பண்ணி வச்ச ஷேப்பை எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணிங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் அந்த ஷேப்பை பாயில் பண்ணிட்டு நம்மளுக்கு திக்காக தேங்காய் பால் வேணும்னால நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை திக்காக கிடைக்கிறதுக்காக தேங்காய் பாலை அதில் சேர்ந்தால் நல்லா எம்மியாகவோ டேஸ்டாகவும் நம்ம 10 மினிட்ஸ் வேக வச்ச கொழுக்கட்டை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிக்கணும். அப்புறமா திக்கான தேங்காய் பால் நம்ம பால் கொழுக்கட்டை கொஞ்சம் திக்காக காமிக்கும். அந்த ஸ்வீட்டுக்கு நம்ம வெல்லத்தை எடுத்துக்கலாம். வெல்லத்தை நம்ம அந்த கொழுக்கட்டையில் கலந்தால் ரொம்ப ஸ்வீட்டாகவும் எம்மியாகவும் இருக்கும். ஃபைனல் டச்சுக்கும் வாசனைக்கும் நம்ம ஏலக்காவை நசுக்கி போட்டால் ரொம்ப ஸ்மெல் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வெல்லத்தை சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஏலக்காவை நசுக்கி ரொம்ப டேஸ்ட்டுக்கும் ஸ்மெல்லுக்கும் போடலாம். வெல்லம் உருகுனா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான், நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி. பாய். என்னடா இது சண்டே அப்போ நான்வெஜ் போடாமல் ஸ்வீட் போடலான்னு பார்க்குறீங்களா? சஷ்டினால எங்கள் வீட்டில் ஸ்வீட் தான் செஞ்சாங்க, நான்வெஜ் இல்லை. ஆனால்